முரளியை பற்றிய உண்மைகளை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகவ் ஒரு பிளான் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு முரளியை பார்த்து, என்ன மச்சான் இப்படி இழைச்சி போயிட்டீங்க, ஏன் இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, நான் வந்த பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு காத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீ யார், எதுக்காக இங்கே வந்த, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முரளி குழப்பத்தோடு கேட்குறாரு. என்ன மச்சான் என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடாப்பிள்ளையாக பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னடா புதிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி குழப்பத்தில் நிற்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் மருதி இருக்கலாம், ஆனால் என்ன மறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் மருதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இன்னொரு பக்கம் கவலைப்பட்டுருக்காங்க. அஞ்சலி வேறு கன்சீவாக இருக்கா, இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாளே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. முரளி உங்கள்கிட்ட பழகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து முரளியும் அந்த பொண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சுந்தரி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இனிமே என் மச்சானோட தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த புறமா முடியுது.